இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்க 4 உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தொலி சீவி வேக வைக்காதீங்க, தொலியோடு வேக வைங்க. வேக வச்ச பிறகு அந்த ஆற வைங்க. ஆற வச்சு தொலியை எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல கட்டியான உருளைக்கிழங்கு வரும். நீங்கள் உருளைக்கிழங்க தோல் சீவி வேக வச்சிங்கன்னா அது மசிஞ்சிரும், நம்மளால் அழுஜீராக செய்ய முடியாது. அதனால் தோலோடு வேக வைங்க. எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு கத்தி வச்சு குத்தி பார்த்தா தெரியும் அது வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம் போடணும். சீரகம் போட்ட பிறகு பொடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சியும் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போடுங்க. அது வெந்த பிறகு அதுக்கு மேலே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் போட்டு வதக்கணும். நம்ம அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். கொஞ்சம் தீயும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் வதக்குங்க. ரொம்ப வதக்கிறாங்க, இதாயிரும்.